ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்ட்ஸ் அகாடமி. ஸோ ரயில்வேஸ்லேருந்து ஜேஇ நோட்டிஃபிகேஷன், ஆர்ஆர்பி ஜேஇ நோட்டிஃபிகேஷன் கூடிய சீக்கிரமே வரப்போகுது. அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிபிடி 1 சிபிடி 2னு ரெண்டு எக்ஸாம் நம்ம எழுத வேண்டியிருக்கும். இதில் வந்து சிபிடி 2ல் தான் வந்து நமக்கு டெக்னிக்கல் பேப்பர் வரும், அதாவது மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல் இந்த பேப்பர் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெக்கானிக்கல் சப்ஜெக்டில் நம்ம ஃபர்ஸ்ட் எதை படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எந்த சப்ஜெக்ட் நம்ம ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கலில் படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஏன் அப்படின்னா சிபிடி 1 அப்படின்றது முதல்ல நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் சிபிடி 2 நடக்கும். சிபிடி 1க்கு அப்புறம் சிபிடி 2 நடக்கிறதுக்கு அந்த டைம்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால நாம சைட் பை சைடாக சிபிடி 1க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போதே நம்ம வந்து சிபிடி 2 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ அந்த வகையில் எந்த சப்ஜெக்டை ஃபர்ஸ்டே நம்ம வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சிபிடி 2 ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி என்ன அளவுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்ல மார்க்லாம் வந்திருக்கு, அந்த அடிப்படையில் எதுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது அப்படின்ற கொஸ்டின் வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஸோ ஆஸ் பர் ஆனுவல் பிளானர் நம்ம ஆர்ஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலைலேருந்து செப்டம்பருக்குள்ளே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஜூலை டு செப்டம்பர். ஸோ இந்த மாதம் ஜூலை, ஸோ இந்த மாதம் எண்டில் அல்லது அடுத்த மாதம் அல்லது செப்டம்பருக்குள்ளே கூட வரலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. இதுக்கு முன்னாடி உள்ள நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இப்போ ஏஎல்பியாக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அவங்க சொன்னபடி அந்த டைமில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி ஜேஇ, என்டிபிசி எக்ஸாம் இதுதான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த ஆர்ஆர்பி ஜேஇ சீக்கிரமாகவே நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகேவா? நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய டைம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால இப்போவே நம்ம அதை ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கஷன். ஓகேவா? ஸோ முதல்ல சிபிடி 1ல் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட், ரீசனிங், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ் இதெல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அண்ட் பேப்பர் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 மார்க் வந்து நமக்கு வந்து டெக்னிக்கல், அதாவது மெக்கானிக்கல், சிவில்னா சிவில் இது இருக்கும். ஸோ இந்த மெக்கானிக்கலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 100 மார்க்ன்றது வெயிட்டேஜ் அதிகமானது. ஓகேங்களா? ஸோ அதனால அதுக்கு வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அண்ட் சிபிடி 2க்கு அப்புறம் சிபிடி 1க்கு அப்புறம் சிபிடி 2க்கான டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால சிபிடி 1 ப்ரிப்பேர் பண்ணும்போதே நம்ம வந்து சைட் பை சைடாக ஒரு சப்ஜெக்டாக நம்ம என்ன பண்ணணும்னா சிபிடி 2க்கான அந்த மெக்கானிக்கல் சப்ஜெக்ட்ஸையும் நம்ம கவர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து லாஸ்ட் இயர் லாஸ்ட் டைம் நடந்த அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கொஸ்டின் பேப்பர் கிடைச்சது. அந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 29 ஆகஸ்ட் அன்னைக்கு நடந்த கொஸ்டின் பேப்பர், ஆகஸ்ட் 2019. ஓகேவா? 2019 ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி நடந்த அந்த கொஸ்டின் பேப்பரை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எத்தனை கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதில் அதிகபட்சமாக எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 11 கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. ஓகேவா? மெட்டீரியல் சயின்ஸில் 11 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் ஒரு 11 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து கிரைண்டிங் அண்ட் ஃபினிஷிங் ப்ராசஸ், அதில் வந்து 11 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அப்புறம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் வந்து 11 கொஸ்டின். ஸோ இந்த சப்ஜெக்ட்லாம் வந்து 2019 நடந்த 29 ஆகஸ்ட் அந்த ஷிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வெல்டிங்கில் ஒரு 10 கொஸ்டின், மெட்ராலஜியில் ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து தெர்மல் இன்ஜினியரிங்கில் ஒரு 9 கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு 9 கொஸ்டின், அப்புறம் மெஷினிங்கில் ஒரு 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ். ஓகே, இதில் எதுக்கு அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மெட்டீரியல் சயின்ஸ் சொல்லலாம், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் சொல்லலாம், அப்புறம் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் சொல்லலாம், இந்த அப்புறம் கிரைண்டிங். ஓகேவா? ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து அதிகமான கொஸ்டின் 11 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? மற்ற சப்ஜெக்ட்லாம் அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இன்னொரு ஷிஃப்ட் இருக்கு இல்லையா, அதையும் பார்ப்போம். ஸோ அதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப 31 ஆகஸ்ட் 2019 நடந்த ஷிஃப்ட். ஓகேவா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக இதில் கேட்டிருக்காங்க அப்படின்னா அகெயின் மெட்டீரியல் சயின்ஸில் தான் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். ஸோ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் வந்து 13 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து மெட்ராலஜியில் 9 கொஸ்டின்ஸு, இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட்லேயும் தெர்மல் இன்ஜினியரிங் 11 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்த சப்ஜெக்ட்ஸு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் ஒரு 9 கொஸ்டின், அதுக்கப்புறம் மெஷினிங்கில் ஒரு 9 கொஸ்டின், அப்புறம் வெல்டிங்கில் ஒரு 8 கொஸ்டின், கிரைண்டிங்கில் ஒரு 6 கொஸ்டின், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் 6 கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷிஃப்ட்டுக்கு இன்னொரு ஷிஃப்ட்டுக்கும் இந்த கொஸ்டின்ஸ் வந்து வேரி ஆகுது. அது எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்ற அந்த வெயிட்டேஜ் அப்படின்றது வேரி ஆகுது. ஓகேவா? ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நம்ம ஆவரேஜ் போட்டோன்னா எதுக்கு ஓவராலாக
எந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து நமக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத வச்சு நம்ம பார்த்தோம்னா ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து நேச்சுரலாகவே கொஞ்சம் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகேவா, என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக நம்ம இந்த வருஷம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு கணிச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு தோராயமானது தான், இது மாறலாம், ஏன்னா இதுலேயே நிறைய ஷிஃப்ட் நடக்கும் இல்லையா, அப்போ அதுக்கும் ஒன்றுக்கு ஒன்று மாற வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு இந்த எக்ஸாமில் வந்து நமக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸும் ஓரளவுக்கு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆன மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, அதுலேயுமே சில சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து அதிகமாக இருக்குது. அப்படி பார்த்தோன்னா மெட்டீரியல் சயின்ஸுக்கு வந்து 13 கொஸ்டின், அப்புறம் வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் 12 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெட்ராலஜியில் 11, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் 10, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் 10, தெர்மல் இன்ஜினியரிங்கில் 10 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கிரைண்டிங் அண்ட் ஃபினிஷிங் ப்ராசஸில் 9, வெல்டிங்கில் 9, மெஷினிங்கில் 8, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் 8. ஓகேவா, ஸோ அப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ ஜென்ரலாகவே வந்து அதிகமாக மெட்டீரியல் சயின்ஸ் கேட்குறாங்க, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா படிக்கணும். அடுத்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், மெட்ராலஜி, இதெல்லாம் வந்து அதிகமாக மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க யூஸ்வலாகவே. அதுதான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தோணும். ஓகேங்களா, பட் அதே சமயத்தில் சிலபஸ் நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு ப்ரொடக்ஷன் அப்படின்றது ஒரு சப்ஜெக்டாக தான் நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டிங், வெல்டிங், மெஷினிங், இந்த 3 சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சின்ன டாபிக்ஸ், அதாவது ப்ரொடக்ஷனுடைய ஒரு பார்ட்டாக பார்த்துருப்போம் இது எல்லாமே. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு யூனிட்டாக கொடுத்து கிட்டத்தட்ட எல்லாத்துலேயுமே 9லேருந்து 8 கொஸ்டின்ஸ் வந்து இதில் கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு சின்ன டாபிக் பட் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டது. அப்போ இதுக்கு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்போ எது கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரைண்டிங். ஸோ கிரைண்டிங்கில் வந்து அதிகமான கொஸ்டின், கிரைண்டிங் அண்ட் ஃபினிஷிங் ப்ராசஸில் அதிகமான கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்புறம் வெல்டிங்கில் வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மெஷினிங்கில் இது 3 சேர்ந்து ஒரு சப்ஜெக்ட் மாதிரி தான் நம்ம படிச்சிருப்போம். இது பார்த்தீங்கன்னா 3த்தையும் சேர்த்தோன்னா நமக்கு வந்து 26லேருந்து 27 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்குறாங்க. அப்போது நம்ம எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்ஸ் தான். ஏன்னா இதுக்கு வந்து கம்மியானதான் படிப்பீங்க, ஆனால் கொஸ்டின் இதுலேருந்து நிறைய கேட்குறாங்க. ஓகேவா, சிலபஸ் கம்மி, கொஸ்டின் அதிகமாக கேட்குறாங்க. அப்போ இதுக்கு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அதுக்கு அடுத்தது தான் ரெண்டாவது அதிகமாக கேட்ட மெட்டீரியல் சயின்ஸு, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், மெட்ராலஜி, இதெல்லாம் வந்து அடுத்த கட்டமாக வரக்கூடியது. ஓகேவா, ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது எதில் அப்படின்னா மெஷினிங், வெல்டிங் அண்ட் கிரைண்டிங். ஸோ இந்த 3 யூனிட்ஸ் வந்து நல்லா படிச்சிங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் எல்லாமே சிம்பிளான டாபிக் தான், ரொம்ப தேரி மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள். இது எல்லாமே படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து நீங்கள் ஒரு 25 கொஸ்டினுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 26லேருந்து 27 கொஸ்டின்ஸ் இந்த 3 யூனிட்லேருந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேவா, ஸோ அதனால இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய டாபிக். ஸோ அதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம போக வேண்டியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் சயின்ஸ். மெட்டீரியல் சயின்ஸுமே ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் தான். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தேரி மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுலேருந்து நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க, எஸ்பெஷலி இந்த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ். அதுலேருந்து சிம்பிளான கொஸ்டின்ஸ் நிறைய கேட்குறாங்க. ஓகேங்களா, டக்டிலிட்டினா என்ன, மெல்லபிலிட்டினா என்ன, ஹார்ட்னஸ்னா என்ன, பிரிட்டில்னஸ்னா என்ன, ஸோ ஃபட்டிக்கு, கிரிப்பு, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் கேட்குறாங்க. அப்புறம் அல்லாய் ஸ்டீல்ஸ், ஸோ டைப் ஆஃப் ஸ்டீல்ஸில் வந்து அல்லாய் ஸ்டீல்ஸ் வந்து அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ், அதுலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக கேட்குற கொஸ்டின் தான் திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. பட் அதே சமயத்தில் மெட்டீரியல் சயின்ஸில் கிட்டத்தட்ட 15 கொஸ்டின் வரைக்கும் இதில் லாஸ்ட் டைம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அது நம்ம ரெண்டாவது நம்ம ப்ரிஃபர் கொடுக்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் சயின்ஸ். ஸோ அதுக்கடுத்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸினுடைய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அப்படின்றது நம்ம வந்து ஸ்கூல்லேயே வந்து இதோடைய பார்ட் படிச்சிருப்போம் நம்ம. ஓகேங்களா, ஸோ நார்மலாகவே நம்ம வந்து ஃபோர்ஸஸ் பற்றி எல்லாமே படிச்சிருப்போம் ஸ்கூல்லே. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு சிபிடி 2ல் வருது, சிபிடி 2ல் ஃபிசிக்ஸ் வருது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய டாபிக் இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக் டாபிக்ஸ் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டாபிக்ஸ்லாம் மேட்ச் ஆகும். ஓகேங்களா, எஸ்பெஷலி மெக்கானிக்ஸ் சம்மந்தமான அந்த ரிலேட்டட் டாபிக்ஸ் எல்லாமே. அப்படி பார்த்தீங்கன்னா இதை படிச்சிங்க அப்படின்னா அந்த ஃபிசிக்ஸ் கொஸ்டினையும் நீங்கள் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அதே போல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் சர்ஃபேசஸ், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஓஎம்ல வரக்கூடிய டாபிக் தான். ஸோ அந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதனால் அடுத்து வந்து நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து மெட்ராலஜியும் ஒரு தேரி சப்ஜெக்ட் மாதிரி தான். ஸோ சிம்பிளாக ஈஸியாகவே நம்ம படிக்கலாம். அண்டு அது வந்து அடுத்த கட்டமாக அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜான கொஸ்டின்ஸ் கேட்ட டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட், தெர்மல் இன்ஜினியரிங், இதுல இருந்துலாம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது வந்து அடுத்த கட்டம், ரெண்டாவது கட்டமாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது.
ஸோ ஃபைனலாக இது இல்லாமல் கடைசியில் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். இது கம்மியான டாபிக் தான் கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்ஸுமே இதில் வந்து கம்மியாக தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அப்போ நீங்கள் எதுனா மேனுஃபேக்சரிங், அதாவது ப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த 3 யூனிட்ஸை வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். ஓகேவா? மெஷினிங், வெல்டிங், கிரைண்டிங். ஏன்னா இதுலேருந்து ஈஸியாக சிம்பிளான கொஸ்டின் நிறைய கேட்குறாங்க. அடுத்த கட்டமாக மெட்டீரியல் சயின்ஸு, அப்புறம் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், மெட்ராலஜி, இந்த யூனிட்ஸ் அதுக்கடுத்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் மீதி இருக்கிறது அடுத்தது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட், தெர்மல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், இதெல்லாம். ஓகேவா? ஸோ இப்படி நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷனை வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதெல்லாமே எடுத்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்த கொஸ்டினே ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிபிடி 1 ப்ரிப்பேர் பண்ணும்போதே சிபிடி 2க்கான இந்த ஒரு சப்ஜெக்ட்ஸையும் கூடுதலாக, ஓகேங்களா, ஒரு 10 டேஸ்க்கு ஒரு சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி முடிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா சிபிடி 1 எக்ஸாம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் வந்து பாதி போர்ஷனுக்கு மேலே கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். அண்ட் சிபிடி 1 முடிஞ்சதுக்கப்புறம் ரிமைனிங் போர்ஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ரிசல்ட் வந்த உடனே ரிவிஷன் பண்ணிவிட்டு நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சிபிடி 2 வந்து நீங்கள் ஈஸியாக எழுத முடியும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் ப்ரிப்பரேஷனை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம அகாடமியில் இதுக்கான இந்த கோர்சஸ், ஆர்ஆர்பி ஜேஇக்கான கோர்சஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், மெக்கானிக்கல், சிவில், இதுக்கெல்லாம். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா அகாடமி நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? 8190879379 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃபேக்கல்டிஸ் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்து வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம்ஸ், கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம், ஸோ அதுக்கான கோர்சஸும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நியூ பேச்சஸ். அதில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சாலும் அகாடமியை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஆஃப்லைன் பேட்ச் இருக்குது, ஆன்லைன் பேட்ச் இருக்குது, டெஸ்ட் பேட்சஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம அகாடமியை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம எப்படி படிக்கலாம், அதாவது ஸ்டடி பிளான் என்ன அப்படின்றது அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி.